ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சத்து மாவு வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக மேக் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. இது கண்டிப்பாக கொடுக்கலாம். நான் என் பாப்பாவுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து இப்போ 3 இயர்ஸ் ஆக போகுது. இன்ன வரைக்குமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாங்களா. நான் இதில் வந்து மொத்தம் இதில் 21 பொருள் போட்டிருக்கேன். பச்சை பயிறு, பாசி பயிறுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பச்சை பயிறு, அப்புறம் வந்து கருப்பு கவுளி அரிசி, தினை அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, கொள்ளு வந்து உடம்பு இளைக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் போல் போட்டுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அது நம்ம உடலுக்கு வந்து சத்து தான் கொடுக்கும். நிலக்கடலை பருப்பு, அப்புறம் ஜவ்வரிசி, பெருங்காயத்தூள், அப்புறம் சோயா, பார்லி அரிசி, பிஸ்தா, பாதாம், சிகப்பரிசி, முந்திரி, கொண்டக்கடலை, நிலக்கடலை, அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, சோளம், பொட்டுக்கடலை, ஜீரகம் கொஞ்சம், மிளகு, ஏலக்காய். இது எல்லாமே வந்து இது வந்து ஜீரகம், இந்த மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் போடுறது வந்து ஒரு ஜீரணத்துக்காக, குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா ஒரு ஜீரணம் ஆகணுங்கிறதுக்காக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. மொத்தம் இதில் வந்து 21 பொருள் இருக்குது. இந்த 21 பொருளையும் நம்ம எப்படி தயாரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு அதோட மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னா ஒரு 50-50 நம்ம போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு 50-50 ஃபஸ்ட் டைம் சேர்க்கும் போது வந்து 50-50 எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இந்த ஜீரகம், மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எவ்வளோ போடுவோமே இப்போ இந்த ரசத்துக்கு போடுற அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். மீதி எல்லாமே வந்து 50-50 போட்டுக்கோங்க. இந்த 50 வந்து நம்ம வந்து கடையில் வாங்கி நல்லா கழுவிட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு வெள்ளை துணி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு முளைக்கட்டி வைக்கலாம். இல்லாட்டினா இவ்வளோத்தையும் ஒன்றா போட முடியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பொருள் 3 பொருளாக வந்து ஒவ்வொரு சின்ன ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை ஒரு காட்டன் துணியில் வந்து நீங்கள் போட்டு அதை வந்து கட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். விட்டு மறுநாள் எடுத்து பார்த்திங்கன்னா சின்ன முளை விட்டுருக்கும். அந்த முளை கட்டின இந்த பயிர்கள்லாம் வந்து அரைச்சி கொடுக்குறதா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. இப்போ நான் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு வடத்தாச்சி வாணலியை வச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளாக வறுக்கணும். இப்போ பச்சை பயிறு தனியாக, பாசி பயிறு, ஜவ்வரிசி, ஏலக்காய், முந்திரி எல்லாத்தையும் நம்ம சிம்மிலே வச்சு நம்ம வறுத்துக்கிட்டே வரணும். அந்த மாதிரி வறுக்கும் போது தான் வந்து நமக்கு அரைக்கும் போது நல்ல பவுட்ரு நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி வறுத்து மிதமான சூட்லேயே வறுக்கணும். இந்த ஜீரகம், மிளகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து கொஞ்சமாக அந்த காட்டு சுவைக்காக மிளகு போடுறது. ப்ளஸ் வந்து ஜீரகம் வந்து நமக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். அதனால் இதுவும் லைட்டாக நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஃபுல்லாக ஒன்று வறுத்து காட்டினா லென்த்தி வீடியோவாக போடுன்னு தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கோ. ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு எல்லாத்தையுமே வறுக்கணும். ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வறுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்தாலும் சரி. பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்களே வீட்டில் செய்யலாம். இல்லை என்னால் முடியலைங்க, நாங்கள் ஜாப் ஒர்க் போகிற முடியலைன்னா உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மேக் பண்ணி பவுடராக கொடுத்துர்லாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து 6 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு வந்து கேழ்வரகு கூழும் இந்த சத்து மாவு கூழும் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா எலும்பு வந்து உறுதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. டாக்டரே வந்து நம்ம சத்து மாவுலாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நான் அப்படியே காய வச்சிடணும். அந்த சூடு ஆறினா தான் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க முடியும். நீங்கள் வீட்டில் மிக்சியிலலாம் அரைச்சா சரியாக வராது. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு பேஸில் வரும். இப்போ பாருங்கள், நான் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். கண்ணாடி பாட்டிலில் தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாப்பாவுக்கு கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பேன். அது எப்படி காய்ச்சணுங்கிறதும் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்